உறவுகளே, ஒரு தமிழனா உலகம் புறம் பறந்து வாழ்கிற தமிழரில் ஒருவனாக, உலகத் தமிழரில் ஒருவனாக ஒரு சில மனவேதனைகளுக்கு கடந்த சில நாட்களாக தமிழ் தேசியத்துக்கு ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய பிரச்சனை என்று தான் சொல்லணும். இது சின்ன பிரச்சனை இல்லை. இப்படியே உடைச்சு எல்லாம் தமிழ் தேசியத்தை சீரழிஞ்சிட்டு போக விடக்கூடாது. இந்த இந்த முறை நடந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான். அது முடிவை அண்ணன் தான் எடுக்கணும். இது நீங்கள்லாம் யார் கருத்துக்குறோன்னு சொல்லுகிற கருத்துரையாளர்களே, நாங்கள் ஒரு தமிழனா, ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கிறவனா எந்த கருத்தையும் சொல்லலாம். எந்த தமிழனுக்கு எங்கே ஒரு பிரச்சனையோ இல்லை தமிழ் தேசியத்தை சிதைக்கிற ஒரு நிகழ்வு நடந்தால் அதுக்கு எங்களோட குரலையும் நாங்கள் பதிவு செய்யலாம். இது அதுக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளரோ அல்லது ஒரு பெரிய கட்சிக்காரரோ அல்லது ஒரு பெரிய ஒரு பிரபலமானவர் தான் சொல்லணும் இல்லை. எங்களுமான சாதாரண ஆக்களும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நாங்களும் சொல்லலாம். ஆகவே இந்த கருத்தை உங்களுக்கு ஏற்றுக்கொண்டுன்னு சொன்னால் தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன போல் இருக்க எவ்வளோ பேர் இதை வெளிப்படுத்த இல்லாமலும் இருப்பீங்க. அவைகளுக்காக இந்த காணொளி கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதை ஒரு சிலர் சென்றடைந்தாலே நாம் என்னுடைய மனத்துக்கு அது ஆறுதலாக இருக்கும். ஆகவே என்னுடைய மனவேதனையை பகிர்ந்து கொள்கிறேனே தவிர நான் கருத்து சுதந்திரம் சொல்கிறதுக்கோ கருத்து சொல்கிறதுக்குரிய ஆள் கிடையாது. ஒவ்வொரு தமிழனுடைய மனவேதனையில் நானும் ஒருத்தன் இதில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்க உறவுகளே. நன்றி. வணக்கம் தமிழ் உறவுகளே. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் செய்தி ஊடகங்களில் வருகிற செய்தியை பார்க்கும்போது உலகத் தமிழர்களாகிய எங்களுக்கு மிகவும் மனவர்த்தம் அளிக்கிறது. அதாவது ஒரு உலகத் தமிழர்கள் எல்லோருமே ஒரு குடையன்களில் தமிழ் தேசியம் என்ற இதுக்கு கீழே 1-2 வர்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சில கட்சி நிர்வாகிகளால் தமிழ் தேசியத்தை சிதைக்கிற நடவடிக்கைகள் ஏற்படுதோ என்று எனக்கு தோன்றுது. பாருங்கள், இப்போ கடந்த சில நாட்களாக இந்த செய்தியில் பார்க்கும் பொழுதும் அறிக்கையில் பார்க்கும் பொழுதும் தமிழ் தேசியத்தை நேசிக்கிற தமிழ் தேசியவாதிகளால் தமிழை நேசிக்கிற உலகத் தமிழர்களால் இன்றைக்கு அதிகமான நாட்களின் மன உளைச்சலுக்காக இருக்கிறோம். கண்டிப்பாக எனக்கு ஒரே யோசனை தான் அந்த செய்தியில் பார்த்தோன்னா, அண்ணனுடைய அமைதியும் எதை சொல்லுவதுன்றது விளங்குதில்லை. அண்ணனுடைய அமைதியை எப்போ அண்ணன் ஏதாவது அறிக்கை விட்டு வேறு அண்ணன் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படியான ஒரு அறிக்கையிலையும் இன்னும் காணல. அண்ணனுடைய பதில் இல்லாமல் எதையுமே கதைக்கலாம், நம்ப இல்லாமல் யோசிச்சுட்டு கொண்டு கிடக்கு என்னடா நடக்க போகுது தமிழ் தேசியத்தில். இப்படியெல்லாம் அடிக்கடி ஒரு அப்பப்போ ஒரு பிரச்சனைகள் வருது உடையுது தமிழ் தேசியத்துக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை எப்போவுமே உண்டு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஒரு நிர்வாகி உண்மையான ஒரு மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்கள், அவர் நினைத்திருந்தாலும் விலை போயிருக்கலாம், அவ்வளவு இன்றைக்கு கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம். எவ்வளோ பேர் விலை பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அங்கே ஒரு தமிழ் தேசிய பத்திரிகையாளரை விலைக்கு வேண்டிட்டால் தங்களது கொள்கைகளுக்கு ஆதரவாக இருக்குமெண்டு அப்படியான விலை போகாத ஒரு மூத்த பத்திரிகையாளர், உலகத் தமிழர்களை நேசிக்கிற ஒரு பத்திரிகையாளர், எங்களோட நாட்டு பிரச்சனையையும் வெளிக்கொண்டு வருகிற அப்பப்போ உண்மை சம்பவங்களை எடுத்து பேட்டி எடுத்து சம்மந்தப்பட்ட உறவுகளோட பேட்டி எடுத்து அந்தந்த நேரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ரெண்டுமே உலகத் தமிழர்களால் நேசிக்கக்கூடிய ஐயா ஐயாகளினவர்களை மிகவும் மனவருத்தக்கூடியதாக ஒரு சில அறிக்கையில் ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கிற ஒரு கட்சி நிர்வாகி வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன நோக்கத்தில் வெளியிட்டார் தெரியா? இப்போ உதாரணத்துக்கு பார்க்க போனால், இப்போ எங்களமாயி புலம்பெயர்ந்து வாழ்கிற உலகத் தமிழர்கள் யோசிச்சு பாருங்கள், ஐயா ஏகலைவனுக்கு இருக்கிற மக்களின் செல்வாக்கு உலகத் தமிழர்களோ இல்லை தமிழ் மக்களுடைய செல்வாக்கா, அதில் அந்த கட்சி நிர்வாகிக்கு ஏதாவது செல்வாக்கு இருக்கா? அவர் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரு, ஏதோ கலகாலமாக இருக்கிறார் போல இருக்குது. ஆனால் அவர் யாருன்றே தெரியாது, அதிகமான நாட்களே தெரியாது. அவர் சும்மா அந்த வீரத்தமிழர் முன்னணி என்று சொல்லி இதுன்னா அது இந்த செயல்பாடுகளோ அல்ல மக்கள் செல்வாக்க பெற்ற ஒரு கட்சி நிர்வாகியோ தெரியல, இதுதான் இல்லை. ஆனால் ஐயாவுக்கு என்றுமே மக்களோட சரியான நெருக்கம் இருக்குது. மக்களோட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்குறவர். எப்போவுமே தமிழ் தேசிய பிரச்சனைன்னு சொன்னால் அதை குரல் கொடுத்து அதற்குரிய தீர்வுகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்துவார். அதே போல் பல தமிழ் தேசிய ஊடகவியலாளரையும் உருவாக்கி கொண்டு வருகிறார். அதே நேரத்தில் ஒரு தமிழ் தேசியத்துக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் குரல் கொடுக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர். அவருக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு நான் சொல்ல தேவையில்லை, உலகத்தமிழ் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படியான ஒரு பத்திரிகையாளரை ஒருத்தர்
குறை சொல்கிறது. அவர் வந்து கட்சி உறுப்பினரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு பத்திரிகையாளர் தான் நாங்கள் பார்க்குறோம். அவரை நாங்கள் கட்சியாக பார்க்குறோம். தமிழ் தேசிய பத்திரிகையாளரையும் தமிழனையும் பார்க்குறோம். அப்படி தான் நாங்களும் ஒரு தமிழனா, உலக பிறந்து வாழ்கிற உலக தமிழரில் ஒருத்தனாக தான் நாங்களும் பார்க்குறோம். என்னொன்றுனா எங்களுக்கு வந்து எங்களோட தமிழ் தேசியம் வந்து அழியக்கூடாது. தமிழருடைய தலைமை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். தமிழனுக்கு வந்து எங்களோட தலைவருக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் நம்பியிருந்த ஒரு தலைவர் வந்து அண்ணன் சீமான் தான். அவர் வந்து மௌனமாக இருக்கிறார். அவர் என்ன இன்னும் முடிவெடுக்கலாம் இருக்கிறது தெரியலை. ஓகே, அது அவருடைய அண்ணனுடைய முடிவும் அண்ணனுடைய சிந்தனையிலேருந்து வரட்டும். அண்ணன் என்ன முடிவெடுத்தாலும் அது நாம் தமிழ் கட்சிக்கு நல்லதாக இருந்தால் சரி. நாங்கள் கட்சியில் நிர்வாகம் இல்லை, கட்சியும் இல்லை. நாங்கள் இந்தியாவில் இந்த அரசியல்லையும் நாங்கள் வந்து தலையிடுறதுக்கு எங்களுக்கு உரிமையும் இல்லை. ஆனால் தமிழ் தேசியம் என்றதில் வந்து எங்களுக்கு உரிமை இருக்குது. உலகத்தமிழருக்கு தமிழ் தேசியம் வந்து ஒரு குடையில் இருக்கணும் என்ற உரிமை எங்களுக்கு இருக்குது. அந்த உரிமையில் ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு பிரச்சனை சந்தேகம் பொழுது கவலைப்படலாம். அப்படி எங்களை போன்றாக்க ஒரு 5 பேர் பார்த்தாலும் ஒரு வீடியோ போட்டு மக்களை தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. ஆகவே யாரும் தமிழ் தேசியத்தை சிதைக்கிற கூடிய அளவில் கட்சிகளை தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லி அரசியல் இருக்கிற கட்சிகள் யாரும் இருந்தாலும் அவையில் வந்து களை எடுக்க வேண்டியது. இது எங்களோட தலைவர் காலத்திலையும் நடந்தது தான். கட்சிக்கு துரோகம் செய்தால் களை எடுக்கிறது. அதே மாதிரி களை எடுத்து உடனடியாக அறிக்கைகளை தந்தால் தமிழ் தேசியவாதியத்தை நேசிக்கிற தமிழ் மக்கள், உலக தமிழ் மக்களுக்கு ஒரு மன ஆறுதலாயும் அடுத்த உள்துவத்தோடு வேலை செய்யறதுக்கு தமிழ் தேசியத்துக்குரிய ஆதரவை தெரிவிக்கிறதுக்கும் உலக தமிழர்கள் எப்போவுமே காத்திருப்பார்கள். உறவுகளை இப்படியான சூழ்நிலை இனியும் வரக்கூடாது. தமிழ் தேசியம் ஒன்றுபட வேணும். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே. நன்றி, வணக்கம்.